கடைசி வரைக்கும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கும்போது செத்து போயிடும். அதுதான் என் ஆசை. அவர் பயங்கர கோவக்காரர் டிஆர் சார். லேடிஸுங்களை தொட்டே பேச மாட்டாரு. அப்படி ஒரு கண்ணியமான ஒரு மனிதரை பார்க்கணும்னா ஆஃபீஸா ஏறுவோம். நாங்க ஒரு இடத்துல போனா ஒல்லியா இருக்கேன்னுவாங்க, ஒரு இடத்துக்கு போனா குண்டா இருக்கேன்னுவாங்க. சரி, குண்டா இருந்து இழைச்சிட்டு போனோம்னா ஏமா இப்படி இழைச்சிட்டேன்னுவாங்க. இப்படிதான் இருக்கு. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அந்த மாதிரி கேரக்டர் என் கூட வந்து நடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டர் இருக்கும்போது நான் அப்படியே போய் பாசமா அந்த பொண்ணை வந்து கட்டி பிடிச்சி கணத்தெல்லாம் தடவி பேசணும்னெல்லாம் பேசிடுவேன். கட்டணும்னு நான் தனியா போயிடுவேன். இப்போ நீங்க வந்தீங்களம்மா ஃப்ளைட்ல, உங்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்க சார். பேசினாங்களா? பேசினாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம், எடுத்துக்கிட்டாங்க சார். இல்லை சார், நான் பாண்டி பஜாருக்கு கூட நடந்தே போயிட்டு வந்தேன். ஆனால் இப்போவும் வந்து ரஜினி சாரோட நடிக்கணும்னு தோணுது. அவர் பாட்டியாவது நடிக்கணும்னு தோணுது எனக்கு. திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம். நான் தர்ஷு. ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு ஒரு மல்டி டேலண்டட் உமன் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு சினிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். டப்பிங் ஆக்டிங் இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துலயுமே செம்மையா கலக்கிட்டு இருக்காங்க. வெள்ளித்திரை சின்ன திரை எல்லாத்துலயுமே ஒரு செம பாப்புலரான ஒருத்தவங்க. ஸோ அந்த ஜென்ரேஷன்ல இருந்து இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஸ்ரீலேகா ராஜேந்திரன் மேம். ஹாய் மேம். வணக்கம். வணக்கம் தர்ஷு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ இப்ப மீடியா அப்படின்னும் போது நிறைய இடங்கள்ல வந்துட்டு நிறைய வீடுகள்ல வந்துட்டு மீடியானா வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. சோ இப்ப மீடியாக்கு கரண்டா இப்ப என்டர் ஆகுற யங்ஸ்டர்ஸ், ஃபீமேல் ஆகட்டும் மேல் ஆகட்டும், அவங்களுக்கு நீங்க என்ன ஒரு அட்வைஸ் இல்ல வந்து என்ன ஒரு தைரியம் சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல அட்வைஸ் எல்லாம் நம்ம யாருக்குமே சொல்ல முடியும். அவங்க தான் நமக்கு அட்வைஸ் சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் அட்வைஸ் முதல்ல நான் என் ஷூட்டிங் போகும்போது அப்பா அம்மா 2 பேரும் கூட வருவாங்க. தனியா நான் இது வரைக்கும் ஷூட்டிங்க்கு அப்போ நான் சொல்றது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆமா போனது கிடையாது. ஒண்ணு சப்போஸ் அப்பா வர முடியல, அப்பா இந்த மாதிரி ஃபீல்டுல பிஸியா இருந்தாரு அப்படின்னு சொன்னா அண்ணன் வருவார், அண்ணனும் அம்மாவும் வருவாங்க. நான் தனியா போனது கிடையாது. இப்ப பிள்ளைங்க எல்லாம், அதுவும் பெண் குழந்தைங்க எல்லாம் நல்ல படிச்சு நல்ல புத்திசாலிங்களா, வெரி டேலண்டடா, எந்தெந்த ஊர்ல இருந்தோ வந்து இங்க தனியா வந்து தங்கி சினி லைன்ல வந்து ஒர்க் பண்றாங்க. அந்த அளவுக்கு போல்ட்னஸ் இருக்கு. அவங்கள மீறி எதுவும் தப்பு நடக்காதுங்கிற ஒரு தைரியம் இருக்கு. அவங்கள நம்பி பேரண்ட்ஸும் அனுப்புறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் தான் நம்ம உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். உண்மையிலேயே அந்த ஒரு மரியாதை மதிப்புக்கு தகுந்த மாதிரி இந்த குழந்தைங்களும் நடந்துக்கிறாங்க. ஸோ இங்க வந்து தனியா இருந்து ரூம் எடுத்து தங்கி, நீ எங்கம்மா இருக்கிற? நான் வந்து ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கேன் மம்மி. எங்கடா தங்கியிருக்கேன்? இந்த மாதிரி இந்த என்னது இப்ப எல்லாம் வந்து தங்கியிருக்காங்க ஒரு பென்ட் ஹவுஸ் மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அங்க தங்கியிருக்கேன் மேடம்னுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு ஹோட்டல்ல, நல்ல ஹோட்டல்ல நம்ம கம்பெனி ஆட்களே வந்து ரூம்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும். பயமா இல்லையாடா உங்களுக்கு அப்படின்னா, இல்ல மம்மி எல்லாரும் இருக்கிறாங்களே, அது என்ன பயம். ஸோ அந்த ஒரு போல்ட்னஸ் வருது இல்ல அந்த குழந்தைங்களுக்கு. இதே மாதிரி இந்த போல்ட்னஸ் இந்த ஒர்க்ல ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த வித பேட் ஹேபிட்டுக்கும் இல்லாம உங்க ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணி நாளைக்கு வந்து பெத்தவங்களுக்கு ஒரு நல்ல பேரையும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் நீங்க தேடிக்கணுங்கிறது தான் இப்போ நான் அட்வைஸா சொல்லல, அஸ் ஒரு மதரா நான் வந்து அவங்களுக்கு வந்து அன்பா சொல்றேன். அவ்வளவு கண்டிப்பா எடுத்துப்போன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றது. நிச்சயமா நிறைய குழந்தைங்க எடுத்துக்கிறாங்க. நம்ம சொன்னோம்னா மம்மி சொல்லுங்க மம்மினா ஏன்டா இது அப்படின்னா, அதே மாதிரி சரிங்க மம்மின்னுவாங்க. சோ அதனால நிறைய பிள்ளைங்களும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்காத ஒரு கேரக்டர்ஸ்னா நம்மளுக்கே தெரிஞ்சிடும். சொல்லவே மாட்டீங்க. சத்தியமா அந்த பக்கமே போக மாட்டேன் நான். ஐயோ போகவே மாட்டேன். தலை கீழே நின்னா அந்த பக்கம் போக மாட்டேன். எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அந்த மாதிரி கேரக்டர் என் கூட வந்து நடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கேரக்டர் என்னமோ அதுல வந்து நான் வந்து இந்த இது காமிக்க மாட்டேன். அந்த கேரக்டர் இருக்கும்போது நான் அப்படியே போய் பாசமா அந்த பொண்ணை வந்து கட்டி பிடிச்சி கணத்தெல்லாம் தடவி பேசணும்னு எல்லாம் பேசிடுவேன். கட்டணும்னு நான் தனியா போயிடுவேன். அவ்வளவுதான். சோ அதனால கேரக்டர்ல என்னுடைய இது வந்து எங்கேயும் காமிக்க மாட்டேன். பட் எனக்கு பிடிக்கலன்னா நான் தள்ளி நின்னு ஒதுங்கிடுவேன். அவ்வளவுதான். மத்தபடி அட்வைஸ் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஓகே. சோ ஸ்ரீலேகா மேம் பத்தின ஏதாவது காசிப்ஸ் வந்திருக்கா 90s 80s பீரியட்ல? என்னடா இப்படி எல்லாம் காசிப் எழுதிருக்கீங்க அப்படின்ட்டு? இல்ல ஒண்ணுமே கிடையாது. வேலைக்கே ஆகாது. பாத்து ஒரு கோவப்பட்ட காசிப் இல்ல ஃபன்னியா? ஒண்ணுமே கிடையாது. எந்த ஒரு வரைக்கும் சிவகுமார் சார் அதான் சொல்லுவார். முத்துச்சிதறல்னு முன்னெல்லாம் வரும். அப்ப வந்து இந்த ஆர்டிஸ்டுங்களை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. சிவகுமார் சார் பத்தி ஒரு இதுவும் வராது. அது மாதிரி என்ன பத்தி ஒண்ணுமே, என்ன ஆர்டிஸ்ட் கன்சிடர் பண்றதே இல்ல. அதனால பண்ணாதானே அதெல்லாம் வர்றதுக்கு இல்ல. அது மாதிரி எதனா நம்ம பண்ணி இருக்கணும். அது
எதுவுமே கிடையாது. இல்ல சும்மா இப்ப நான் செட்ல 2 போகும்போதே பேரும் பாதுகாப்போட போறேன், பாதுகாப்போட வரேன். என்னத்த பண்றது? ஃபேமிலி கூடவே இருக்கிறதுனால அந்த அதனால மாதிரி காசிப்ஸ். இப்போ அது இப்போ சுத்தம் இன்னும் வந்து இப்ப இருக்கிற வந்து டிவி மீடியா ம். சேனல் இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆமா. அவ்வளவு ஒரு கேர் எடுக்கிறாங்க. செக்யூர்டா இருக்க மாதிரி ஃபீல் ரொம்ப ஆகுது. செக்யூரிட்டிமா இப்பெல்லாம். அதனால இப்ப எந்த விதத்துலயும் வந்து பயம்ன்றதே கிடையாது. எல்லா ம். பிள்ளைங்களும் அதே மாதிரி அம்மா புள்ள மாதிரி பழகுறது, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி இப்படிதான் பழகுறாங்க. அந்த ஒரு சோ ரிலேஷன்ஷிப் பாண்ட் வச்சு நம்ம அதனால பழகுறோம். வந்து இப்ப வந்து அந்த இதுவே கிடையாது. ஓகே. அதனால எனக்கு அப்பவும் சரி, இப்பவும் சரி அந்த மாதிரி வந்து எந்த எந்த நேமும் நான் எடுத்தது காசிப்ஸ். இல்லடாமா. ஓகே அவ்வளவுதான். மேம். சோ மேம்க்கு வந்து ஒரு பெரிய பிக்கெஸ்ட் ஃபேன் மொமெண்ட்னா என்ன? ஃபேன்ஸ் மொமெண்ட். ஃபேன்ஸ் என்னைக்குனா வந்துட்டு செல்ஃபி எடுக்க நீங்க ரோட்ல ஏதோ அது போயிட்டு எங்க போனாலும் பாலா சாரே இததான் கேட்டாரு. நீங்க வந்து இப்போ நீங்க வந்தீங்களேம்மா ஃப்ளைட்ல உங்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா, கண்டுபிடிச்சாங்க சார். பேசுனாங்களா? பேசுனாங்க சார். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க? ஆமா எடுத்துக்கிட்டாங்க சார். ஏன் சார் நான் பாண்டி பஜாருக்கு கூட நடந்தே போயிட்டு வந்துருவேன் சார். ஓகே. இல்லன்னா எப்படி ஆட்டோல கூட போவேன் சார் நானு. ம். எனக்கு கார்ல தான் போகணுன்றதுலாம் கிடையாது சார்ன்னு. அப்பல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்களே, உங்களுக்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்களா? ஆமா சார். அவங்களுக்காக தானே சார் நம்ம நடிக்கிறோம். அவங்க பார்க்கலன்னா நமக்கு சோறு ஏது? கரெக்ட். பொழப்பு ஏது நமக்கு? அவங்க குடுக்குற வருமானம் தான் சார் நமக்கு. ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து நம்மள அப்ரிஷியேட் பண்ணாதான் நம்மள வந்து இவங்கள அவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க, இவங்கள ரசிக்கிறதுனால தான் கூப்பிடுறாங்க. வராங்க. அதனால அவங்களுக்கு ஒரு ஆசை என்ன? இப்ப எனக்கு ரஜினி சாரோட போட்டோ எடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும்ல. ஆமா, அப்ப அந்த கண்டிப்பா. அவங்களுக்கும் அப்படித்தானே இருக்கும். சோ அதனால நான் சொல்றேன், எந்த இடத்துல எங்க கேட்டாலும்மா, கோயிலுக்கு போனாலும் சரி, இல்ல ஒரு பாண்டி பஜார்ல அது எங்கேயோ கடைக்கோ, ஷாப்புக்கோ, துணி கடை எங்க போனாலும் ரயில்வே ஸ்டேஷனோ, ஃபிளைட், ஏர்போர்ட் எந்த போட்டோஸ் யார் வந்து கேட்டாலும் நான் வந்து உடனே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ சூப்பர் மேம். ஆக்சுவலா நீங்க வந்து பல ஜாம்பவான் கூட பல சாதனைகள் பண்ணியிருக்கீங்க சினிமால. சரி இதுக்கப்புறமும் மேம்க்கு என்ன பண்ணணும்னு ஆசை சினிமால? கடைசி வரைக்கும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கும்போது செத்து போயிடணும். அதுதான். அதுதான் என் ஆசை. இது நான் வந்து எங்க போனாலும் இத வந்து சொல்லுவேன் ஓ! நான். ஏன்னா வந்து என்னோட அப்பா, அம்மா ஆரம்பிச்சது அவங்களுடைய ஆசை. எஸ். அதுக்கப்புறம் எனக்கு உங்களோட ஆசை. ஆமா எனக்கு தொத்திக்கிச்சு. அப்புறம் ஓகே. வந்து அப்படியே நான் கன்டின்யூ பண்ணி இந்த வரைக்கும் போய்க்கிட்டே இருக்கு. இதுல தான் நம்ம இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ம். இதுதான் இன்னும் நமக்கு சோறு போடுது. இதுதான் நமக்கு வருமானத்த குடுக்குது. ஸோ இப்படியே இருக்கும்போதே வந்து நோய் நொடி வந்து படுத்துடக் கூடாது. நடிச்சிட்டு இருக்கோம், ஷூட்டிங் போனோமா, நடிச்சோமா, அப்படியே அங்க போயிடணும். அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே மேம். சோ இப்ப கரண்ட்டா இருக்க டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் நெறைய புது புது ஆக்டர்ஸ்லாம் சினிமாக்கு வந்துட்டாங்க. சோ அவங்களோட யார் கூட ஆக்ட் பண்ணணும்னு நெனச்சிருக்கீங்க? இல்ல எந்த ரோல் பண்ணணும்னு நெனச்சிருக்கீங்க? இவங்க கூட தான் நடிக்கணும், அவங்க கூட நடிக்க அதெல்லாம் இல்ல இல்லம்மா. ஏதாவது ஒரு இப்ப நீங்க ரஜினி சார் கூட ரஜினி சாரோட நான் ஏற்கனவே 3 அந்த படம் இல்ல அந்த பண்ணிட்டேன்டா. மாதிரி வந்து இப்ப கரண்ட்டா இருக்க ஆக்டர்ஸ் அவங்க கூட ஏதாவது நடிக்கணும்னு இருக்கா? ஓ! இவங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. இவங்களோட நம்ம நடிச்சா நல்லா இல்ல. இருக்கும். இப்பல்லாம் பார்க்கும்போது எனக்கு தனுஷோட நடிக்கணும்னு தோணும். சிவகார்த்திகேயனோட நடிக்கணும்னு தோணும். விஜய் சேதுபதியோட நடிக்கணும்னு ஓ! தோணும். சோ இந்த ஓகே. மாதிரிலாம் நடிக்கணும்னு தோணும். வாய்ப்பு வந்துச்சுன்னா நிச்சயமா நடிக்கணும்னு தோணும். ஓகே. ஆனா இப்பவும் வந்து ரஜினி சாரோட நடிக்கணும்னு தோணுது. ஓகே. அவருக்கு பாட்டியாவது நடிக்கணும்னு தோணுது எனக்கு. சோ ஓகே. அதனால வந்து அப்பெல்லாம் வந்து ரஜினி சாரோட நாங்க நடிச்ச அந்த காலங்கள்லாம் மறக்கவே முடியாது. புது கவிதை நடிச்சேன் அவரோட. ஆ. அப்புறம் ஸ்ரீ ராகவேந்திரா. ம். அதுக்கப்புறம் நான் மகான் நல்ல ஒரு படம். ஓகே. சோ அப்புறம் வந்து எங்கேயோ கேட்ட குரல். சோ இதெல்லாம் வந்து அவர் அப் கூட ஒரு தனி பாண்டிங்கே ஐயோ! இருந்திருக்கும் ரொம்ப உங்களுக்குல்ல? ரொம்ப ரொம்பமா. ஆனா அவரு வந்து அப்ப எப்படி இருந்தாரோ அதேதாம்மா இப்போ. இப்பவும் அதேதான். எனக்கு அந்த எந்த அந்த சேஞ்சஸும் ஒரு விஷயத்த தான் நான் ஃபாலோ பண்றேன்மா. ஓகே. எனக்கு என்ன அதுதான் எக்காரணம் கொண்டும் நமக்கு வந்து மைண்ட்ல வந்து அந்த கர்வம்ன்றது வந்துடக்கூடாது. ம். அது வராம நம்ம அப்படியே எல்லாரோடும் பழகிட்டு எல்லாரோடும் போகணும்ன்றது தான் என்னோட ஆசை. ஓகே. அதுதான் இவங்க கூட எல்லாம் நடிக்கணும்னு ஆசை இருக்குது. வாய்ப்பு வந்தா நடிப்பேன் அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? ஓகே. சிம்பு கூட. சிம்பு கூட நடிக்கணும். நானே ஒரு சிம்பு எல்லாம் சிம்புவோட பெரிய குழந்தைமா ஃபேன். நானு. டி ராஜேந்தர் சார் படம் எல்லாம் நடிக்கும்போது ஓகே. சிம்பு குழந்தை. குட்டியா உஷா வந்து கியூட்டா ஆமா இருப்பார்ல. அப்பவே கியூட் இப்பவும் கியூட் தான். அப்போ வந்து குழந்தையா டிஆர் சாரைய கூட்டிட்டு வருவாரு. நான் ஓகே. வந்து உயிருள்ளவரை உஷா நடிச்சேன் அவரது. ம். ராகம் தேடும் பல்லவின்னு ஒரு படம் நடிச்சேன். ஓகே. அதுவே ஒரு பெரிய மிராக்கல் தான் அது. நான் சான்ஸ் கேட்கறதுக்கு போயிருந்தேன் நானும் எங்க அப்பாவும். அப்ப ஓகே. யாரோ ஒரு டாக்டர் வந்து கோட்டமாட்டின்னு ஒரு ஜென்ஸ் டாக்டர் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. ஓகே. அவர் பயங்கர கோவக்காரர் ம். டிஆர் ம். சார். லேடிஸுங்கள தொட்டே பேச மாட்டாரு. எஸ். அப்படி ஒரு கண்ணியமான ஒரு மனிதரை பார்க்கணும்னா பார்க்கலாம். ராஜேந்திரன் சார். அப்ப போய் சான்ஸ் கேட்கறதுக்கு போயிருந்தேன். அப்ப அவர் நடிச்சிட்டு ஓகே. இருந்தார். ராகம் தேடும் பல்லவின்னு ஒரு ம். படம். அப்ப பண்ணிமா அந்த ஆளு பாவம் வரவே இல்ல அந்த ஆளுக்கு. அப்புறம் பார்த்தாரு. அப்புறம் அவங்க கணேசன் சொல்லிட்டு அவரோட டைரக்டர் அவர் தான் ம். வந்து, "சார் இவங்க வந்து சார் வந்து அவங்க டாட்டர் இது. அவங்க சான்ஸ் கேட்க வந்திருக்காங்க." ஓகே. அப்படியா?
இங்கிலீஷ் பேசுவியான்னாரு. பேசுவேன் சார்னு. இப்போ இந்த நடிக்கிறத பாத்துக்கிட்டே இருந்தேன் பாத்துக்கோங்க. அந்த டாக்டர் வந்து ஆமா, ஒருத்தர் ஆமா. கோட் போட்டு நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. இவரு டேக் 3 டேக் 5 டேக் 6 டேக் 8 போகுது, 10 12 போகுது. சோ இதெல்லாம் அந்த கதவு கிட்ட நின்னுட்டு இப்படியே நான் பாத்துட்டே வந்து பாத்துட்டே இருந்தேன். ஏன்னா அந்த டேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட நம்ம பேச முடியும். இப்படி பாத்துக்கிட்டே இருந்தேன். பாத்துக்கிட்டே இருந்தது. சரி ஓகே, அது அப்படியே எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. ஓ அந்த டயலாக் அது என்னென்ன மெடிக்கல் வேர்டு, அது டாக்டரோட மெடிக்கல் வேர்ட்ஸ் அது எல்லாமே எனக்கு அப்படியே அவர் பண்ண இது 13 15 டேக் வரைக்கும் போகும். எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. ஓகே அப்புறம் கட்டுன்ட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அப்போ இந்த கணேசன் சொன்னாரு, இது மாதிரி சார் டாக்டர் சான்ஸ் கேட்க வந்திருக்கான். அப்படியா, இங்கிலீஷ் பேசுவியான்னு. பேசுவேன் சார். இந்த டாக்டர் கேரக்டர் பண்றியானா? பண்றேன் சார் அப்படின்ட்டு உடனே. அப்ப வந்து கேட்க போன இடத்துல ஆக்டே ஆமா பண்ணிட்டீங்க. கண்டிப்பாமா. ஏன்னா அப்பெல்லாம் வந்து அப்படிதான் நமக்கு சான்ஸ் கிடைக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். ஆல்பம் தூக்கிட்டு ஆபீஸா ஏறுவோம் நாங்க. ஒரு இடத்துல போனா ஒல்லியா இருக்கேன்னுவாங்க, ஒரு இடத்துக்கு போனா குண்டா இருக்கேன்னுவாங்க. சரி குண்டா இருந்து இழைச்சிட்டு போனோம்னா ஏமா இப்படி இழைச்சிட்டேன்னுவாங்க. இப்படிதான் இருக்கிறது. ஐயோ, இந்த மாதிரி பல அவஸ்தைகள்லாம் கடந்துதான் நான் வந்திருக்கிறேன். சரி அதனால சார் வந்து நடிக்கிறியாமா அப்படின்னு. நடிக்கிறேன் சார். சரியோ கோட்டை கட்டியா அப்படின்னாரு. கோட்டை கட்டினோன்னு அப்புறம் நீ போட்டுக்கமா கோட்டை அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி ஏதோ கோட்டு கொடுத்தாங்க. இந்த கோட் கொடுத்துட்டு போய் உட்காந்துட்டேன். நானும் அந்த ஹீரோயின் அனு அவங்கதான் பேசினோம். சார் ஒரு தடவை மானிட்டர் பாத்துக்கலாமாமான்னாரு. நான் இல்ல சார் டேக் போயிடலாம் சார் அப்படின்னு. அப்ப ரொம்ப சின்ன வயசு பொண்ணுதான் அப்படின்னு. பாத்துக்கிட்டியாமா நீ? ஆமா சார் பாத்துட்டேன் சார். அப்புறம் போனோன்னு ஒரே டேக்ல ஓகே ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் தான் உயிர் உள்ள ஒரு விஷயம். ஐயோ உண்மையிலேயேமா அவர் வந்து அவ்வளவு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தாரு. அப்படி இதான் என் ஆர்டிஸ்ட், நான் இப்படிதான் இருக்கணும். நிச்சயமாமா நீ அடுத்த படத்துல நீ நடிக்கிறேன்னாரு. அதே மாதிரி உயிர் உள்ளவரை விஷால ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்தாரு. அதுவும் அதே மாதிரிதான். ஆனா அவர்கிட்ட நம்ம நடிச்சிட்டோம்னாமா எங்க வேணாலும் போய் நடிக்கலாம். இப்ப சொல்லுவாங்க நேம் இருக்கும்ல, நேம்காக எல்லாம் சொல்லல. சென்னையில வண்டியை ஓட்டிட்டோம்னா எந்த ஊர்ல போனாலும் வண்டியை ஓட்டலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு இது இருக்கும். அதே மாதிரி சார் கிட்ட நடிச்சிட்டோம்னா எந்த இடத்துல வேணாலும் போய் நடிக்கலாம். ஏன்னா அவரு பக்கம் டைலாக் தான் அவர் கொடுக்கறதெல்லாம். பக்கம் டைலாக் போயிட்டே இருக்கும். ரெடி ஆக்ஷன், ரெடி ஸ்டார்ட் கேமரான்னு. அப்புறம் அம்மா ஸ்ரீலேகா 4வது லைன்ல இருக்கிறது 6வதுல போட்டுக்கோ, 6வது லைன்ல இருக்கிறதுக்கு 4வது லைன்ல போட்டுக்கோன்னு. நம்ம கிளம்பி மொழிக்கிறதுக்குள்ள ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் இப்படி எல்லாம் மியூசிக்கும் வரும், இதுவும் பண்ணுவாரு அதுவும் பண்ணுவாரு. நமக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா வந்து பண்ணிடுவேன். அந்த ஒரு இதுதாம்மா, அந்த ஒரு பிராக்டிஸ் தாம்மா இப்ப நமக்கு வந்து அந்த பிராக்டிஸ் தான் இப்ப நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. சோ அதனாலதான் சொன்னேன் நான், டிஆர் சார் படம் பண்ணிட்டோம்னா நம்ம எங்க வேணாலும் போயிட்டு நடிக்கலாம். ஏன்னா உடனுக்குடனே டெலீட் பண்ணிடணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் சார், அது முடியாது சார்ன்னுவாங்க. அதே டைலாக் தான் வரும். அப்படி இல்ல, நமக்கு எடுக்கும் போதே அவங்க என்ன சொல்றாங்களோ அதை உடனே அதை டெலீட் பண்ணிடணும். அவ்வளவுதான். மைண்ட்ல எரேஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான். அப்படிதான். அதுதான் சொன்னேன், சாரோட படம் நடிச்சா எங்க படம் வேணா நடிக்கலாம். அதே மாதிரி அவங்க ஒரு படத்துல வந்து நளினிக்கு கூப்பிட்டு என்ன பேச வச்சாரு. இந்த சிம்பு ஹீரோ பண்ணுவேன், சார்மி வந்து ஹீரோயின் பண்ணிருப்பாங்க. அதுல நளினிக்கு வந்து நீ டப்பிங் பேசுடாமா அவங்களுக்கு. சரி ஓகே பேசுறேன். அதே மாதிரி மும்தாஜோட மதர் கேரக்டருக்கு மும்தாஜ் ஃபர்ஸ்ட் ஹீரோயினியா பண்ணாங்க சாரோட படம், டிஆர் படம். அதுல வந்து மும்தாஜ் அவங்களோட அம்மாவுக்கு நான் பேசினேன். சோ அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளை கூப்பிட்டு ஒர்க் கொடுக்கறதுல நம்பர் 1 ஆளு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே. சோ நம்ம அந்த சினிமாஸ் பத்தி எல்லாம் பேசணும்ல மேம். இப்ப ரிலீஸ் ஆகுற மூவிஸ் இதெல்லாம் நீங்க வந்து ரீசெண்டா பார்த்து என்ன படம் எடுத்து வச்சிருக்கீங்க, யாரு டைரக்டர், என்ன இப்படி பண்ணிருக்கீங்க? நான் கம்பெனி படம் தரணும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி சொல்லி நான் ஏதாவது பேசிட்டேன்னா அப்புறம் வந்து